வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம சபரிமலையில சன்னிதானத்துல தான் நிக்கிறோம். வாங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இங்க சன்னிதானத்துல கரெக்ட்டா ஒரு 4 மணிக்கு போல வந்துட்டோம். ஆனா 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எங்களுக்கு இந்த கியூல நிக்க வேண்டி வந்தது. கொஞ்சம் ஆட்களையே தான் விடுறாங்க. நாங்கள் ஒரு 4 லைனாக நின்னோம். ஒவ்வொரு லைனில் உள்ள ஆட்களையும் தனித்தனியாக விடுறாங்க. எங்கள் லைனும் விடலை, நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். எங்கள் லைனையும் விட்டுட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். வாங்க நமக்கு மேலே போய் பார்க்கலாம். இங்கே மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஐயப்பனோட பாட்டு தான் இங்கே போட்டிருக்கு. அது கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நேராக இனி ஃப்ரெண்டில் போக வேண்டியதான். போய் இடது பக்கம் தேங்கி அடிக்க வேண்டியிருக்கு. நம்ம பம்பையில் இருந்து சன்னிதானம் வரைக்கும் நம்ம அந்த கல்லிலோடி நடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அந்த கால்வெளி அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியல. அந்த ஐயப்பனை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. நம்ம இங்கே தேங்கி அடிக்க வேண்டியதான். தேங்கி அடித்து முடிச்சுட்டு நம்ம 18ஆம் படி ஏற வேண்டியதான். 18ஆம் படி ஏறும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதில் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவு 18ஆம் படி ஏறுறத வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயப்பனோட அருள் இருந்தால் அந்த 18ஆம் படி நம்ம ஏறுறதும் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியும். பார்ப்போம். நமக்கு இந்த 18ஆம் படி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் இந்த இருமுடி கட்டும் கொண்டு இந்த 18ஆம் படி வழி தான் ஏறி போகிறாங்க. எவ்வளோ நெரிசல் இருந்தாலும் இந்த 18ஆம் படி அவ்வளோ விசேஷமானது. பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த 18ஆம் படி நடையில் சவுட்டி தான் ஒவ்வொரு பக்தர்களும் மேலே ஏறுறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னது அப்படின்னா, நம்ம இருமுடிக்கட்டு இல்லாமல் நம்ம இந்த 18ஆம் படியிலோடு ஏற முடியாது. இருமுடிக்கட்டு இல்லாமல் வர்றவங்க வேறு வழியாக தான் நமக்கு ஐயப்பனை தரிசிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஐயப்பனோட 18ஆம் படி. நம்ம இது வழி தான் நம்ம ஏறி போகிறோம். சுவாமி சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஐயப்பனோட சன்னிதானம். இங்கெல்லாம் முன்னாடி நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு எதுவும் சொல்கிறதில்ல. அதனால் நல்லபடியாக வீடியோ எடுக்க முடிஞ்சது. நம்ம 18ஆம் படி ஏறி மேலே வந்துட்டோம். ஆனால் இனி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா இதாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம நிற்க வேண்டி வரும். இது வந்து அவங்க கோவில் பக்கத்தில் வந்துட்டாங்க. நம்ம இடது பக்கத்திலோடி ஃபுல்லாக கோவிலை சுற்றி கூட்டமாக இருக்கும். நான் அது மேலே போகும்போது காமிச்சு தரேன். அப்படி சுற்றி வந்து தான் நம்ம ஐயப்பனை தரிசனம் பார்க்க முடியும். இதுதான் நமக்கு தரிசனத்துக்கு போகக்கூடிய பாதை. பார்த்தீங்களா, இங்கேயே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. இன்னி கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த அத்தத்திலிருந்து அப்படி சுற்றி பாருங்கள் எவ்வளோ தூரம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படி சுற்றி அந்த சைடு வரும்போது தான் கீழே இறங்குறது. நம்ம நேரமே பார்த்த கூட்டம் அந்த எண்டில் இருந்தது. இவ்வளோ தூரம் நம்ம இந்த கியூவில் நிற்க வேண்டி வரும். ശ്രദ്ധിക്കുക, പാലക്കാട് നിന്ന് ദർശനത്തിനായി എത്തിച്ചേർന്ന അയ്യപ്പൻ ഹരി എന്നീ സ്വാമിമാരക്കാക്ക ഒപ്പം വന്ന நம்ம அந்த படிக்கட்டில் ஏறி சுற்றி கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் கியூவில் நின்று இருப்போம். இப்போ தரிசனம் பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோம். தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த மாதிரி தான் இங்கே தரிசனம். ஏன்னா நம்ம நின்று கும்பிட முடியாது. நம்ம கியூவில் வரும்போதே அப்படி தள்ளி தள்ளியே விட்டுருவாங்க.
ஒரு செகண்டு தான் நம்ம ஐயப்பனை பார்க்க முடியும். பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. நம்ம இந்த ஒரு செகண்டு ஐயப்பனை பார்க்குறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாரது. ஆனால் மற்ற கோவில் மாதிரி ரொம்ப நேரம் சாமி பக்கத்தில் நின்று நம்ம தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே. ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்கே. இன்னி தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னி என்னது அப்படின்னா நம்ம அபிஷேகத்துக்குள்ளே நெய் தேங்க உடைக்கணும். அது எங்கே அப்படின்னா நம்ம கொஞ்சம் தள்ளி போய் தான் அதெல்லாம் பண்ணுறது. வாங்க அவங்க எல்லாம் வந்ததும் நம்ம சேர்ந்து போய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என் கூட வந்தவங்களும் தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னும் என்னது அப்படின்னா நம்ம இருமுடிக்கட்டை பிரித்து அதிலிருந்து நம்ம நெய் தேங்க தனியாக எடுக்கணும் அபிஷேகத்துக்கு. அது போக மாளிகைப்புறத்து அம்மனுக்குள்ள பூஜா பொருட்கள் எல்லாம் இருக்குது. அது மாளிகைப்புறத்து அம்மனுக்கு கொண்டு போடணும். வாங்க அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோம். இங்கே தான் நம்ம இரும்புக்கட்டையெல்லாம் பிரித்து அபிஷேகத்துக்குள்ளே நெய் தனியாக உடைச்சி எடுக்கணும். வாங்க எப்படின்னு பாருங்கள். நெய்யை கொண்டு போட்டு என்ன சாமி கொண்டா சாமி மாற கையெடு சாமி உடைக்க சாமி இங்கே மாதிரி. நாங்கள் அபிஷேகத்துக்குள்ளே நெய்யெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் சலச்சலன்னு மழை பெய்துகிட்டே தான் இருந்தது. நாங்கள் கொண்டு வந்த நெய் தேங்காயெல்லாம் உடைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண 2 பேரும் கொண்டு போனாங்க. அவங்க வந்த பிறகு நம்ம மாளிகைப்புறத்து அம்மனுக்குள்ள பூஜா பொருட்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டில இருந்தும் நாங்கள் வெளியில் எடுத்தோம். இன்னி இதையெல்லாம் சேர்த்து நம்ம மாளிகைப்புறத்து அம்மனுக்கு கொண்டு போடணும். அது எப்படிங்கிறத நம்ம போகும்போது பார்க்கலாம். நாங்கள் மாளிகைப்புறத்து அம்மனுக்குள்ள பூஜா காரியங்கள் எல்லாம் மொத்தமாக எடுத்துட்டோம். இன்னி நம்ம கோவிலில் கொண்டு போட வேண்டியதான். இதுதான் மாளிகைப்புறத்து அம்மன் கோவில். மாளிகைப்புறத்து அம்மனுக்கு கொண்டு வரக்கூடிய திருநூறு, மஞ்சள், அப்புறமா அவல் பொரி, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு இடத்துல போடணும். இது திருநூறு போடக்கூடிய இடம். நம்ம கொண்டு வர திருநூறும் இதில் தான் போடணும். நம்ம பிரசாதமாக இங்கேருந்து தான் நம்மளும் எடுக்கிறது. இது அவல் பொரி தட்டக்கூடிய இடம். நம்ம கொண்டு வர அவல் பொரி இதில் தான் நம்ம தட்டிக்கணும். நம்ம கொண்டு வர மஞ்சளை இங்கே தான் போடுறது. பிரசாதம் நம்ம இங்கிருந்து தான் எடுக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மாளிகைப்புறத்து அம்மன் கோவில். நம்ம இன்னி அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம நெய் தேங்காய் உடைச்சி நெய் எடுத்துட்டோம். அந்த தேங்காய் இருக்குது, அதை கொண்டு போய் ஆளியில் கொண்டு போடணும். நம்ம அங்கே தான் போக போகிறோம். இன்னி நெய் அபிஷேகத்துக்கு நெய் எடுக்க பாத்திரங்கள் வேணும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். நம்ம ஆளிக்கு போகக்கூடிய பாதையில் தான் வாவர் சாமி கோவிலும் இருக்குது.
நம்ம ஆளி பக்கத்தில் வந்துட்டோம். இன்னி நம்ம கொண்டு வந்த தேங்காய் எல்லாம் ஆளியில் போட வேண்டியதான். நம்ம இருமுடிக்கட்டு இல்லாமல் சபரிமலைக்கு வரக்கூடியவங்க எல்லாம் இந்த பாதை வழியாக தான் நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறது. அதுக்கு தான் இங்கே க்யூவில் நிற்கிறாங்க. இதுதான் நமக்கு அப்பம் அரவணா வாங்கக்கூடிய கவுண்டரு. ஒரே பாட்டில் அரவணா 100 ரூபா, அப்பம் ஒரு பாக்கெட்டு 40 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அப்பம் அரவணா எல்லாம் அவங்க தேவைக்கு ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டாங்க. தரிசனம் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நாங்கள் கீழே போக வேண்டியதான். நாங்கள் காலையில் வரும்போது இந்த இடத்துல தான் 2 மணிக்கு ஒரு க்யூ நின்னது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மணி 12 ஆகிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு யாருமே இல்லைங்க. கொஞ்சம் ஐயப்ப பக்தர்கள் தான் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப க்யூவில் நிற்க வேண்டியதில்லை. இவங்களுக்கு த்ரூவாக சன்னிதானம் வரைக்கும் ஐயப்பன் பக்கத்தில் வரைக்கும் போயிடலாம். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கூட்டத்தில் நின்னாலும் ஐயப்பனை தரிசனம் பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. நாங்கள் அங்கேருந்து அன்னதானம் சாப்பிட்டு இன்னி கிளம்பிட்டோம். இன்னி நேரே பம்பைக்கு வர வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பம்பையில் வந்துட்டோம். இன்னி இங்கேருந்து பஸ் ஏறி நிலைக்கல் போய் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.